இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 63rd எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல இஷிடா முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற ஒரு ஹாலோ கூட அவன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்ல. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஹாலோ ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டில வச்சிருக்குமா, அதனால திருப்பி இஷிடாவை அட்டாக் பண்ண வரும்போது யாரோ உள்ள போந்து இஷிடா வந்து காப்பாத்துறாங்க. அது யாருன்னு பார்த்தா இஷிடாவோட அப்பாவா தான் இருக்குமா. அவரை பார்த்தோன்னே இஷிடாவுக்கு பயங்கர ஷாக்கு. எப்படி இந்த ஆளுக்கு வந்து குவின்சியோட பவர் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவனே கேட்டுருவான், யோ உனக்கு தான் குவின்சினாலே பிடிக்காது, அது மட்டும் இல்லாம நீ எப்படி குவின்சி, உனக்கு எப்படி பவர்லாம் இருக்குது அப்படின்லாம் கேட்க. ஆனா அப்பதான் நம்ம இஷிடாவோட அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம இஷிடா வந்து லைக் அவங்க தாத்தா வந்து மீட் பண்றது இவருக்கு பிடிச்சிருந்திருக்காதா, சோ அதனால மீட் பண்ண வேணாம், உனக்கு அதுக்கான பவர் வந்து கிடையாது, அது வந்து உனக்கு சாப்பாடுலாம் போடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அதே நேரத்துல எனக்கும் இந்த ஒரு குவின்சியோட பவர்ஸை யூஸ் பண்றதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. எனக்கு இஷ்டம் இல்லைன்னு தான் சொன்னனே தவிர என்கிட்ட பவர் இல்லை நான் வந்து சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அடிஷ்னலா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம தேவையில்லாம சோல் சொசைட்டிக்கு போயிட்டு உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் நீ இழந்துட்டு வந்திருக்கேன். சோ உன்ன மாதிரியே நான் ஒரு ஆள் த லாஸ்ட் குவின்சி அப்படின்னு கூப்பிடுறதுக்கே வந்து தகுதி இல்ல, அது என்ன மாதிரி ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த நேம் வந்து சேரும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிராஸ் வந்து எடுப்பானா. ஆனா இந்த ஒரு கிராஸ் பாத்தீங்கன்னா நம்ம இஷிடாவோட தாத்தா இருக்கிறார்ல, சோ அவர் வந்து வச்சிருந்திருப்பாரு. அவருக்கு அடுத்தது நம்ம இஷிடாவோட அப்பா கிட்ட இருக்குதுங்கும் போது ஆப்வியஸ்லி இஷிடாவோட தாத்தா எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு தான் அவங்க அப்பாவுமே. சோ இந்த மாதிரி எடுத்தோன்னே பயங்கரமா நம்ம இஷிடாவை வந்து மொக்க பண்ணி விட்டுட்டு, சரி உன்னோட பவர்ஸ் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னா நான் வேணும்னா உனக்கு அதுக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாவா அவங்களால வந்து உண்மையாலுமே பண்ண முடியுமான்னு கேட்க, கண்டிப்பா பண்ண முடியும், ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன கண்டிஷன், உனக்கு உன்னோட குவின்சி பவர் எல்லாம் திருப்பி கிடைக்க போகுது அப்படிங்கும் போது நீ திருப்பி இந்த சோல் ரீப்பர்ஸ் இவனுங்க கூட எல்லாம் வந்து சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கேட்பான். இன்னொரு பக்கம் நம்ம கோன் இருக்கிறான்ல, சோ அவன் அப்படியே அந்த ஒரு ஹாலோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருப்பானா. யாரையும் அவன் சம்பந்தமே வேண்டாம் வந்து அட்டாக் பண்றான்னு. இச்சிகோ எங்க எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிற, சீக்கிரம் உன்னோட சோல் ரீப்பர் ஃபார்முக்கு மாறு, என்ன வந்து அட்டாக் பண்ணு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பானா. எனக்குன்னே வருவானுங்களான்னு சொல்லிட்டு அந்த கோன் அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்ப பார்த்தா அந்த இடத்துல அந்த உரஹாராவோட கடை வந்து இருக்குதுல்ல, சோ அந்த இடத்துல வந்து 3 மாட் சோல்ஸ் வந்து இருக்கும். இந்த கோன் வந்து எப்படி ஒரு மாட் சோலா இருக்கிறான் அதே மாதிரி ஆக்சுவலி இந்த 3 பேருமே வந்து மெயின் ஸ்டோரியில கிடையாது. பட் இருந்தாலுமே ஸ்டில் சில எபிசோட்ஸ்ல அங்கங்க வருவாங்க. இந்த 3 கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷனுமே வந்து ஃபில்லர் எபிசோட்ஸ்ல வந்திருக்கும். சோ அதனால அவ்வளோ பெரிய டீடைலிங்லாம் இல்லை அப்படின்னாலுமே ஸ்டில் லைக் சும்மா ஒரு ஃபன் ஜோக்குக்காக இந்த கேரக்டர்ஸ்லாம் உள்ள இருக்கும். கோனை இந்த மாதிரி ஒரு ஹாலோ வந்து துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கோனை வந்து அலைக்க தூக்கிட்டு வந்துருவாங்களா. என்ன ஒரு இருட்டா இருக்குது, ஒருவேளை அந்த ஹாலோ இது நம்மள முழுங்கிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. பார்த்தா இவங்க தான் எடுத்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே முதல்ல அவங்க கோனை பார்த்துட்டு, டே இச்சியோட ஃபார்ம்ல என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்க, என்ன பண்ணுவாங்க மாம்பழம் முறிச்சிட்டு இருக்கிறாங்க, அவன் வந்து சோல் ரிப்பர் ஃபார்ம் ஆகி போயிட்டான், அவன் பாடியை வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கான், இதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஏன் ராசா உனக்கு தான் தனியா மாட் சோலுக்குன்னு பவர்ஸ் வந்து இருக்குதுல்ல, ஏன் ஹாலோ கிட்ட இருந்து எஸ் ஆகுறேன்னு கேட்க, அந்த ஒரு ஹாலோ உன்னையே துரத்துச்சுன்னு அப்புறம் தெரியும் யார் அதுகிட்ட இருந்து எஸ் ஆவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஒரு ஹாலோ அந்த இடத்துக்கு வந்துருமா. உடனே 4 பேர் அங்க இருந்து வேகமா ஓடி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு ஹாலோ இவங்க வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சோ கரெக்டா ஒரு டர்னிங் வரும்போது அந்த 3 மாட் சோல்ல வந்து ஒருத்தி டக்குனு அந்த இடத்தையே வந்து ஒரு மாதிரி இல்யூஷனா மாத்தி விட்டுருவாளா. பார்த்தா ஒரு மாதிரி டெசர்ட் மாதிரி இருக்கும். அதே நேரத்துல அங்க இருக்கிற இன்னொரு ஒரு மாட் சோல் நம்ம ஹீரோ மாதிரி அப்படியே வேஷம் போட்டுக்கிட்டு, இதோ இச்சிகோ இங்க இருக்கிறேன் வந்து சண்டை போடுன்னு சொல்ல அந்த ஹாலோவும் ஏமாந்துரும். இச்சிகோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இச்சிகோ வந்து அடிக்கிறதுக்காக வர மத்த 3 பேர் நம்ம கோனு அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் இருப்பாங்களே, சோ அவங்க ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு, டே கோனு இதே இடத்துல இரு, நாங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இச்சிகோ மாதிரி வேஷம் போட்டுருப்பான்ல, அவன் வந்து அந்த ஹாலோ கூட சண்டை போட ட்ரை பண்ணாலும் ஆப்வியஸ்லி அந்த ஹாலோ பவர்ஃபுல்லா இருக்குது, அவனை வச்சு அடிக்கலான்னு போயிருமா. ஆனா அதுல ஒரு மாட் சோல் கிட்ட வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பவர் வந்து இருக்கும் போல, சோ அதை வச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க அந்த அடியில இருந்து. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னொரு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணலான்னு பார்க்க அந்த ஹாலோ ஈஸியா இவங்களை வந்து அடிச்சிருதான். இவங்களோட பவர்ஸ் வந்து கம்மியானங்காட்டி அந்த இடத்துல அந்த இல்யூஷனுமே வந்து காணாம போக இவங்களை நம்பின வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த கோன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருப்பானா. மறுபடியும் அந்த ஒரு ஹாலோ வந்து நம்ம கோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கோனுமே எப்படின்னா இச்சிகோ இல்லைன்னு சொன்னா அந்த நாய் நம்ப போறது இல்ல, இவன் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹாலோ அவனை அப்படியே பிடிச்சிட்டு தரையை அமுக்கிட்டு, நீ சோல் ரீப்பரா மாறலன்னு சோலை எடுத்துருண்டான்னு சொல்லி நம்ம கோனை சாகடிக்கலான்னு போகும்போது அப்ப சம்திங் அங்க ஏதோ ஒரு விதமான ஷீல்டு வந்து அப்படியே நம்ம இச்சிகோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. என்னன்னு பார்த்தா நம்ம இச்சிகோட அப்பா ஒரு சாம் வந்து கொடுத்துருப்பார்ல ஒரு தாயத்து மாதிரி, அதுதான் அங்க நின்று ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் தான் அதை எப்பவும் கூட வந்து எடுத்துட்டு போகணும்னு சொன்னேன்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம இச்சிகோட அப்பா இருக்கிறார்ல, சோ அவரு வருவாரு. எஸ் அவரு ஒரு சோல் ரீப்பர் தான். சாரிப்பா நீ தேடிட்டு இருக்கிற அந்த ஒரு இச்சிகோ பையன் ஏதோ வேலையா போயிருந்திருக்கேன், வேணும்னா உனக்கு நான் விளையாட்டு காட்டுட்டா அப்படின்னு கேட்க, நீங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த சிஞ்சி கூட பேசிக்கிட்டு இருப்பான்ல, அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல 2 பெரிய ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வந்து இருக்கிறது வந்து தெரியுமா. அதை நோட்டீஸ் பண்ணுவான், என்ன ஏதாவது ஹாலோ இது வந்திருக்கா அப்படின்னு யோசிப்பானா. ஈவன் அந்த ஷிஞ்சியுமே இதை வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு, ஒன்னு வந்து ஹாலோ கன்ஃபார்ம், பட் இன்னொன்னு அது சோல் ரீப்பர் தான். ஆனா அந்த சோல் ரீப்பர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அங்கிருந்து
இருந்து கிளம்ப பாப்பானா அப்ப அந்த செஞ்சு டேய் இந்த மாதிரி எங்க கூட வந்து சேர்ந்துக்கிறியான்னு கேட்டேன்ல, பதில் சொல்லாம போறேன். தம்பி உன்னோட அந்த ஸ்டூபிடான கிளப் மெம்பர்ஷிப்லாம் எனக்கு வந்து வேணாம். அந்த என்ன பேர் சொன்னா ஏதோ விசார்ட் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஒரு கிளப்ல நீயே இருந்துக்கோ, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் சோல் ரீப்பராவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவானா. இவனை நான் எப்படி கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போன் எடுத்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி மிஷின் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுப்பான்னு சொல்ல அந்த பக்கத்துல இருந்து பயங்கரமா திட்டு விழுகுது. ஏன்டாடி இதை கூட நான் உருப்படியா பண்ண முடியாதான்னு. இல்ல பாத்துக்கலாம், இப்பதானே நோ சொன்னா அடுத்த தடவை கேட்கலாம் அப்படிமானா. அதுவே இங்க நம்ம ஹீரோட அப்பா இருக்கிறாருல, சோ அவரு அப்படியே அந்த ஒரு லக்கி சாம் வந்து இருக்குல்ல அந்த தாயத்து, அதை எடுத்து நம்ம கோன் கிட்ட கொடுத்துட்டு கோன் இதை வந்து நான் உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இச்சிகோட்டே கொடுத்தேன்னு சொல்லும் போது, ஏய் உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும், நான் வந்து இச்சிகோ இல்லைன்னு உங்களுக்கு முதலே தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமா ஆரம்பத்துல இருந்தே தெரியும். ஓ புரியுது, என் மூஞ்சியை பார்த்தா முட்டாள் மாதிரி தான் தெரியும், ஆனா அந்த அளவுக்கு நானும் முட்டாள் கிடையாது. அதே இடத்துல நீ நோட்டீஸ் பண்ணிருக்கே என்ன, நீ இந்த மாதிரி இச்சிகோட பாடியில இருக்கும்போது என்னைக்காவது நான் வந்து உன்னை இச்சிகோன்னு கூப்பிட்டு இருந்திருக்கேன் கிடையாது இல்ல. சோ யா எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். அப்ப அந்த ஹாலோமே ஆமா நீ யாரா அப்படின்னு கேட்க, நான் வந்து இச்சிகோட அப்பா அப்படின்னு சொல்லுவானா. இச்சிகோட அப்பா இச்சிகோட ரத்தம் அப்படின்னா உனக்கும் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கலாம், பட் இருந்தாலும் எனக்கு உன் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து இச்சிகோ கூட தான் வந்து சண்டை போடுவேன், எனக்கு அவனை தான் வந்து கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு அவரு நீ வந்து என் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இந்த இடத்துல நான் அவனை கொலை பண்றதுக்காக வந்திருக்கேன், அதுக்கு நீ என்னை எதிர்த்து நின்னா உனக்கு நல்லது, இல்ல நீ சண்டை போட மாட்டேன்னு அடம் பிடிச்சின்னா முடிச்சு கட்டிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்ல. இதை கேட்டு அந்த ஒரு ஹாலோ வந்து அப்படியே பயங்கரமா சிரிச்சுட்டு, என்ன உன்னால வந்து என்ன அவ்வளவு ஈஸியா கொலை பண்ணிட முடியும்னு நினைக்கிறியா, சும்மா வாய் விடாத சோல் ரீப்பர், நான் ஏகப்பட்ட பேர் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாம இதுதான் என்னோட ஃபார்ம் நீ வந்து நினைச்சிட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாலோ இனிமே வந்து பயங்கரமா பெருசாகுமா, லைக் ஒரு பைசன் மாதிரி அவ்வளோ பெருசா மாறி நிக்க. அதை பார்த்த அந்த கோன் இருக்கிறான்ல அப்படியே பயங்கரமா பயந்து போயிட்டு, ஹே நீ என்ன பெருசா இருக்கிற அந்த ஒரு ஹாலோ விடவுமே வந்து நீ பெருசா இருப்ப போலேன்னு சொல்லும்போது, என்னது அந்த ஒரு ஹாலோ கூட என்ன கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறியா, ஏண்டாடே நான் அதோட சுப்ரீம்டான்னு சொல்லுவானா. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா, நீங்க எல்லாரும் அரான் கார்ஸ் தானே, இந்த மாதிரி நீங்களா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஹாலோஸ் உங்களோட மாஸ்கை வந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு சோல் ரீப்பரோட பவர் வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆளு தானே சொல்ல. பரவாயில்லையே உனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, ஆனா இதே இடத்துல நான் முடிக்க போறேன்னு சொல்லி அந்த ஒரு ஹாலோ அதோட ஜான்பாக்டை வந்து எடுக்குமா, அது வந்து அவ்வளோ பெருசா இருக்கும். அதை பார்த்து அந்த கோன் என்ன இவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லி வாயா பழக்க, எப்படி எவ்வளோ பெருசா இருக்கு பாத்தியா, இதோட பவருமே வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும், நீ தேவையில்லாம குறுக்கால வந்திருக்க சோல் ரீப்பர்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்காக வர. நம்ம ஹீரோட அப்பாவுமே பயப்படாம அப்படியே அது கூட வந்து சண்டை போடுவாரு, லைக் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும்தான். அடுத்த சீன்லயே அந்த ஒரு ஹாலோ எப்படி இதை வந்து நீ பண்ணுன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்க பாரு ஒரு சோல் ரீப்பர் கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனுக்கு போற அளவுக்கு பவர் ஆயிட்டான்னு வையன், அவனோட ஸ்வாடோட லென்த்தை வந்து அவன் கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து கத்துக்கணும், அப்படி கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் அவனால அந்த ஒரு ஸ்வாடை வந்து சின்னதாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும், இல்ல அப்படின்னா இப்படிதான் நீ வச்சிருந்திருக்கல அதே மாதிரி எக்கு தப்பா வந்து பெருசாயிட்டே இருக்கும், which means எங்களால அந்த அளவுக்குமே ஸ்வாடை வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லும்போது அதே இடத்துல அந்த ஒரு ஹாலோ அப்படியே லைக் பிளட் லீக் ஆகி கீழே விழுகுதா. ரொம்ப முக்கியமா ஹாலோ இந்த மாதிரியான பேசிக் கூட தெரியாம சோல் ரீப்பரை பத்தில என்கிட்ட பேசாத குழந்தைன்னு சொல்ல அங்கே அந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. So yeah, thank you.